ஒரு மொத்த விற்பனையாளரிடம் ஆப்பிள்களை வாங்கி அவற்றை விற்பனை செய்யும் ஒரு சில்லறை வியாபாரி குறித்த ஒரு தினத்தில் 200 ஆப்பிள்களை குறித்த ஒரு தினத்தில் 200 ஆப்பிள்களை குறித்த ஒரு தினத்தில் 200 ஆப்பிள்களை 1 ரூபாய் 25 வீதம் வாங்கினான். 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 அன்றைய தினம் அன்றைய தினம் அன்றைய தினம் அவை அனைத்தையும் அன்றைய தினம் அவை அனைத்தையும் அன்றைய தினம் அவை அனைத்தையும் அன்றைய தினம் அவை அனைத்தையும் விற்பதன் மூலம் ரூபாய் 1000 இலாபமாக பெற்றான். அன்றைய தினம் அவை அனைத்தையும் விற்பதன் மூலம் அன்றைய தினம் அவை அனைத்தையும் விற்பதன் மூலம் அன்றைய தினம் அவை அனைத்தையும் விற்பனை செய்வதன் மூலம் அன்றைய தினம் அவை அனைத்தையும் விற்பனை செய்வதன் மூலம் ரூபாய் 1000 இலாபமாக பெற்றான். ரூபாய் 1000 இலாபமாக பெற்றான் எனின் ஓர் ஆப்பிளை விற்ற விலையை காண்க. ஓர் ஆப்பிளை அவன் விற்ற விலையை காண்க. எனின் அவன் ஓர் ஆப்பிளை விற்ற விலையை காண்க. எனின் அவன் ஓர் ஆப்பிளை விற்ற விலையை காண்க. செய்யுங்க பாப்போம். ஓகே, முதல்ல நாங்க என்ன செய்யணும்? அவன் ஆப்பிள் அவ்வளோத்தையும் என்ன விலைக்கு வாங்கினோம்னு பார்க்கணும். ரைட்? அப்ப முதலாவது வசனம் என்ன எழுதணும்? 200 ஆப்பிள்களையும் என்னது வாங்கிய விலை.
வாங்கிய சார் ஆப்பிள் வாங்குவதற்கு செலவழித்த பணம் கொண்டு போட்ட ஆப்பிள் ஆப்பிள் வாங்குவதற்கு செலவழித்த பணம் அதுவும் சரி 200 ஆப்பிள்களை வாங்குவதற்கு செலவழித்த பணம் இல்ல ஆப்பிள் வாங்குவதற்கு சரி சரி உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்க வசனம் எழுதி கொள்ளலாம் ஆனா செய்ய வழியோ ஒரே மாதிரி இருக்கணும் ரைட் வசனம் நீங்க எப்படியும் எழுதி கொள்ளலாம் ஆப்பிள்களை வாங்குவதற்கு செலவழித்த பணம் அதுவும் சரி 200 ஆப்பிள்களையும் வாங்கிய விலை ஒரு ஆப்பிள் என்ன விலை 25 ரூபாய் அப்ப 25 தர 200 200 அப்ப எவ்வளவு வரும் 5000 5000 ரூபாய் ரைட் இப்ப எவ்வளவு லாபம் கிடைத்த லாபம் 1000 ரூபாய் விற்றதன் மூலம் கிடைத்த லாபம் கிடைத்த லாபம் ரூபாய் சமன் 1000 ரூபாய் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா விற்றதன் பின்னர் அவரிடம் உள்ள மொத்த பணம் எவ்வளவு மொத்த பணம் இருக்கும் இப்ப 6000 ஏன் 5000 ரூபாய 1000 ரூபாய் லாபம் வைத்து வித்தா இப்ப அவர்கிட்ட லாபமும் அவர்கிட்ட கையில தான் இருக்க போது 1000 ரூபாய் லாபமும் அந்த விற்ற பணம் 5000 அப்ப அந்த மொத்தம் 5000 ரூபாய் 5000 லாபம் 6000 ரூபாய் அவர்கிட்ட இருக்க போகுது ரைட் இப்ப மொத்தமா வந்து விற்றது வந்து எவ்வளவுக்கு 6000 ரூபாய்க்கு ரைட் அப்ப அவ்வளவு அப்ளையும் சேர்த்து எவ்வளவுக்கு வித்திருக்க 6000 ரூபாய்க்கு ஆகவே ஒரு ஆப்பிளை விற்ற விலை 200 ஆப்பிளையும் சேர்த்து தான் 6000 ரூபாய்க்கு வித்திருக்க அப்ப ஒரு ஆப்பிளை வித்த விலை காரணம் என்ன செய்யணும் 6000 200 பிரிக்கணும் ஒரு ஆப்பிளுக்கு என்ன விலைக்கு வித்தவர் என்று பார்க்கணும்னா 6200 பிரிக்கணும் இப்ப கீழே 2 பூஜ்ஜியம் மேல 2 பூஜ்ஜியம் பட்டிட்டு இங்க 2 1 60க்குள்ள 30 அப்ப எவ்வளவுக்கு வித்திருக்க 30 ரூபாய்க்கு ஒரு ஆப்பிளை வித்திருக்காரு கேட்ட கேள்வி என்ன ஒரு ஆப்பிளை விற்க வேண்டிய விலையை காண்க 30 ரூபாய் சரியா இது அல்லது நீங்க இன்னொரு முறையில வசனம் எழுதலாம் எங்கேண்டா இப்ப இதுவரைக்கும் நீங்க வசனம் அதாவது வந்து இந்த இடம் இருக்குதானே அதாவது இந்த வசனம் எழுதுவீங்க தானே அதாவது வந்து முதலாவது வசனம் நீங்க எழுத வேண்டும் விற்றதன் மூலம் கிடைத்த லாபம் அல்லது லாபம் வந்த விளவு லாபம் சமன் 1000 ரூபாய் அப்ப அதுக்கு அடுத்த வசனம் நீங்க எழுதலாம் இப்ப இந்த மாதிரி செய்யறேன்னா இந்த இது இப்ப வேற மாதிரி செய்யறேன்னா இப்ப முதலாவது வசனம் வந்து நீங்க இப்படி எழுதி கொள்வீங்க ரைட் முதலாவது வசனம் இந்த விற்றதன் மூலம் கிடைத்த லாபம் 1000 ரூபாய் ஆகவே ஒரு ஆப்பிளை விற்பதன் மூலம் கிடைக்கும் லாபம் ரைட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 200 ஆப்பிளையும் விற்கிறதுக்கு வந்து எவ்வளவு 200 ஆப்பிளையும் விற்கிறதுக்கு எவ்வளவு செலவு செஞ்சிருக்கார் 200 ஆப்பிளையும் வித்த எவ்வளவு லாபம் வருது 200 ஆப்பிளையும் வித்து எவ்வளவு லாபம் வருது 1000 ரூபாய் ஆகவே ஒரு ஆப்பிளை விற்கிறது அளவு கிடைக்கிற லாபம் என்ன செய்யணும் 1000 எத்தனை நாள் வகுக்கணும் இப்ப 200 வகுக்கணும் அப்ப 200 வகுத்தா எவ்வளவு வரும் இங்க 2 சைவர் இங்க 2 சைவர் வெட்டினா 2 5 அப்ப ஒரு ஆப்பிள் மூலம் கிடைக்கிற லாபம் எவ்வளவு 5 ரூபாய்
அப்ப முதல்ல ஒரு ஆப்பிள் வாங்கினது என்ன விலைக்கு வாங்கினவர்? 25 ரூபாய். 25 ரூபாய்க்கு. லாபம் 5 ரூபாய் கிடைக்குதுன்னா என்ன விலைக்கு விற்றிருப்பார்? ஆகவே விற்ற விலை 25 என்ன செய்யணும்? 5 கூட்டணும். 5 கூட்டணும். அப்ப 5 கூட்டினோம்னா 25 சக 5 இஸ் ஈக்குவல் டு 30. எழுதி கொள்ளுங்க. விலங்காடி கேட்கணும். சத்தம் போடாம இருக்குல்ல, விலங்காடி கேட்கணும். 2 முறையும் உங்களுக்கு விளங்கிச்சா? 2 முறையும் விளங்கிச்சா? ஓமா இல்லையா? நலீஃப் விளங்கிச்சா? நலீஃப் ஆ சத்தத்தை காணல. எனக்கு இப்ப 8ஆம் ஆண்டுல சொல்லியிருக்கீங்க ஒரு இது என்னது இந்த முறை எல்லாம் நல்ல மார்க்ஸ் எடுப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். ரைட்? ஓகே. கேள்வி கேட்டா கதைக்கணும், சத்தம் போடாம இருக்கக்கூடாது. அதை விட நீங்களாவே பதில் சொல்லணும். நான் உங்களை பேர் கூப்பிடாட்டி நீங்க கதைங்க. ரெண்டு விதமா கண்டிருக்கிறோம். ஒரு விதமா என்ன செஞ்சிருக்கிறோம்? மொத்த லாபம், மொத்த பணம், அது வந்து அவர் வாங்கின மொத்த ரூபாயோட அது கிடைத்த லாபத்தை கூட்டி மொத்த பணத்தை கண்டுட்டு அதை வந்து ஒரு ஆப்பிளுக்கு எத்தனை ஆப்பிள் அவ்வளவு இதை வித்திருக்கோம்னு பார்த்து அது 200 பிரிச்சு 30 ரூபான்னு டிரெக்டா காணலாம். அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம்? ஒரு ஆப்பிள விற்றதால கிடைக்கிற லாபத்தை ஃபர்ஸ்ட் காணலாம். அதாவது வந்து மொத்த லாபம் வந்து 1000 ரூபான்னா இந்த 1000 ரூபாய் வந்தது என்னத்தால 200 ஆப்பிளையும் விற்றதால தான் 1000 ரூபாய் வந்தது. ஆகவே ஒரு ஆப்பிள விற்றதால வந்த லாபம் வந்து 1200 வகுப்போம். அப்போ 1200 வகுத்தோம்னா எங்களுக்கு வரும் 5 ரூபாய். ஆகவே ஆரம்பத்துல வந்து 25 ரூபாய்க்கு வாங்கின ஆப்பிள 5 ரூபாய் லாபம் வச்சு வித்தா 30 ரூபாய்க்கு வித்திருப்போம். அடுத்த கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. ஒரு வியாபாரி ஒரு வியாபாரி ஒரு வியாபாரி ஒரு வியாபாரி ஒரு வியாபாரி ஒரு வியாபாரி 50 கிலோகிராம் உப்பை 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 1 கிலோகிராம் ரூபாய் 60 வீதம் 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 வாங்கியதுடன் 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 1 கிலோகிராம் ரூபாய்
ஒரு கிலோகிராம் ரூபாய் 60 வீதம் வாங்கியதுடன் ஒரு கிலோகிராம் ரூபாய் 60 வீதம் வாங்கியதுடன் அவற்றில் 30 கிலோகிராமை 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 ஒரு கிலோகிராம் ரூபாய் 80 வீதம் விற்றான். 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 எஞ்சிய உப்பு பழுதடையும் நிலையில் இருந்ததால் 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 அதனை குறைந்த விலைக்கு விற்றதுடன் 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 இறுதியில் உப்பு வியாபாரத்தினால் வியாபாரிக்கு லாபமோ நட்டமோ ஏற்படவில்லை. இறுதியில் உப்பு வியாபாரத்தால் 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 வியாபாரிக்கு லாபமோ நட்டமோ ஏற்படவில்லை. வியாபாரி 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 எஞ்சிய உப்பை ஒரு கிலோகிராம் என்ன விலைக்கு விற்றான்? வியாபாரி எஞ்சிய உப்பை ஒரு கிலோகிராம் என்ன விலைக்கு விற்றான்? வியாபாரி எஞ்சிய உப்பை ஒரு கிலோகிராம் என்ன விலைக்கு விற்றான்? வியாபாரி எஞ்சிய உப்பை ஒரு கிலோகிராம் என்ன விலைக்கு விற்றான்?
ஓகே பாப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல்ல என்ன விலைக்கு அதை வாங்குறாங்க? உப்பை வாங்குறாங்க என்ன விலைக்கு? 50 கிலோகிராம் உப்பு 1 கிலோகிராம் என்ன விலைக்கு வாங்குறாங்க? 60 1 கிலோகிராம் 60 ரூபாய்க்கு. ரூபாய்க்கு வாங்குது. முதல்ல 30 கிலோகிராம் என்ன விலைக்கு விற்கணும்? 80 ரூபா 1 கிலோ 80 ரூபாய்க்கு. ரைட். இது வந்து பாத்தீங்கன்னா உப்பை வாங்க 50 கிலோகிராம் உப்பை வாங்கிய விலை என்ன விலைக்கு வாங்கியிருப்பினோம்? 1 கிலோகிராம் 60 60 தர 50 50. அப்ப எவ்வளவு? 3000 3000 ரூபாய். ரூபா போடணும். 30 கிலோகிராம் உப்பை விற்ற விலை மிச்சம் என்ன அப்ப விலைக்கு விற்ற? 30 ஒரு தர 80 வந்து 1 கிலோ வந்து 1 கிலோ வந்து 30 ரூபாய். ஆகவே 30 தர 80 கிலோகிராம். அப்ப எவ்வளவு? 80 ரூபாய் 2400 2400 ரூபாய் 2400 ரூபாய். இப்ப இவருக்கு வந்து லாபமோ நட்டமோ கிடைக்கல. ரைட். லாபமும் இல்ல நட்டமும் இல்ல. அப்ப இவர் கடைசி அந்த பழுதடைந்த உப்பையும் விற்று அதால வார காசையும் கூட்டினா எங்களுக்கு எவ்வளவு வரும் மொத்த காசு? 3000 வரும். 3000 ரூபாய் வரணும். ஏனென்றா அவருக்கு லாபமும் கிடைக்கல நட்டமும் கிடைக்கல. என்ன அர்த்தம்? அவர் வாங்கினது 3000க்கு அவ்வளோத்தையும் வித்து முடிச்சது வந்து 3000க்கு தான். அப்ப இப்ப எஞ்சிய உப்பை விற்ற விலை எஞ்சிய உப்பை விற்ற விலை அப்போ 3000 இருந்து 2400 ரூபாய் கழிச்சோம். 3000 2400 கழிக்கணும். கழிச்சோம்னா எங்களுக்கு எவ்வளவு? 600 ரூபாய் 600 ரூபாய். ரைட். அப்ப எஞ்சிய உப்பை வந்து 600 ரூபாய்க்கு விற்றுருக்காருண்டா எஞ்சிய உப்பு வந்து எவ்வளவு கிலோ எஞ்சிய உப்பு? 20 கிலோ 20 கிலோ. இப்ப எஞ்சிய உப்புண்டா நம்ம பிராக்கெட்டுக்கு 20 கிலோன்னு போட்டு வச்சுக்கொள்ளணும். அப்ப இந்த 20 கிலோவை நாங்க 600 ரூபாய்க்கு விற்கிறோம்டா. ஆகவே இப்ப அவங்க கேட்ட கேள்வி என்ன? 1 1 கிலோகிராம். கிலோகிராம் உப்புக்கு அப்ப ஆகவே 1 கிலோகிராமை விற்ற விலை 20 கிலோகிராம் 600 ரூபாய்க்கு விற்றா 1 கிலோகிராம் என்ன செய்யணும்? 600 20ஆல பிரிக்கணும். 20ஆல பிரிக்கணும். அப்ப இங்க ஒரு பூஜ்ஜியம் இங்க ஒரு பூஜ்ஜியம் வெட்டலாம். 2 2 30. ஆகவே எவ்வளவு? 30 ரூபாய். அப்ப 1 கிலோகிராம் உப்பு அவர் விற்றது குறைஞ்ச பழுதடைஞ்ச உப்பு விற்றது வந்து 1 கிலோகிராம் 30 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. எழுதி கொள்ளுங்க.
தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. லாப நட்ட சதவீதம். லாப நட்ட சதவீதம். லாப நட்ட சதவீதம். லாப நட்ட சதவீதம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்கின விலை விட கூட விலைக்கு விற்றா என்ன வருமா? உங்களுக்கு லாபம் வருமா நட்டப்படும் வருமா? ஒரு பொருளை வாங்கின விலையை விட கூட விலைக்கு நாங்க விற்றோம்டா எங்களுக்கு லாபம் வருமா நட்டம் வருமா? லாபம் வரும். ஒரு பொருளை வாங்கின விலையிலிருந்து குறைஞ்ச விலைக்கு விற்றோம்னா எங்களுக்கு லாபம் வருமா நட்டம் வருமா? நட்டம் நட்டம் வரும். ரைட். அப்போ கூடின விலைக்கு விற்றா லாபம் வரும், குறைந்த விலைக்கு விற்றா நட்டம் வரும். இப்ப லாப நட்ட சதவீதம் காண்றது எப்படி என்றா நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பொருள்ல வந்து இப்ப லாப சதவீதம் எப்படி இருக்கும்டா? லாப சதவீதம் ஆமாம். எப்படி இருக்கும்டா? ஒரு பொருளை நாங்க வாங்கிய விலையின் மேல் அந்த பொருளுக்கான என்னது லாபம் தர சதவீதம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நாங்க சதவீதம் என்றால் என்னதால பெருக்கணும்? 100 பெருக்கும். 100 பெருக்கணும். ரைட். இது ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். லாப சதவீதம் என்றா வாங்கிய விலையின் மேல் லாபம் தர 100. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இத வாங்கிய விலையின் மேல் லாபம்ன்றது எப்படி வரும்? விற்ற விலை. சார், எஸ். வாங்கிய விலைக்கு பதிலா செலவினம் என்று போடலுமா? போட இயலும். நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக தான் சொல்றேன். அதாவது வந்து வாங்கிய விலைன்னா உங்களுக்கு செலவீனம்ன்றதை விட வாங்கிய விலைன்றது உங்களுக்கு ஈஸியா விளங்கும். அதனாலதான் நான் வாங்கிய விலைன்றதை யூஸ் பண்றேனே தவிர நீங்க செலவீனம் போட்டுக்கொள்ளலாம். ரைட். இப்ப மேல வந்து விற்ற விலை செய்ய வாங்கிய விலை என்று போட்டுக்கொள்ளலாம். விற்ற விலை செய்ய வாங்கிய விலை தான் உங்களுக்கு என்னது? இலாபம். லாபத்தின் கீழ் வாங்கிய விலை தர 100 வீதம். ரைட். அதே மாதிரி நட்ட சதவீதம் எப்படி வரும்? வாங்கிய விலை சய விற்று வாங்கிய விலை சய விற்று விலை சய விற்ற விலை கீழே வாங்கிய விலை விலை தர 100%. தர 100%. அதாவது நான் இது என்னன்னு போடலாம். வாங்கிய விலை செய்ய விற்ற விலை எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்னது நட்டம் என்று. நட்டத்தின் கீழ் வாங்கிய விலை வாங்கிய விலை தர 100%. தர 100%. இவ்வளோ அதே மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க.
கேள்வியில் எழுதிக் கொள்ளுங்க. ஒரு வியாபாரி ஒருவர் ஒரு வியாபாரி ஒரு வியாபாரி ஒரு வியாபாரி ஒரு வியாபாரி 15 ரூபாய்க்கு வாங்கிய பேனை ஒன்றை ஒரு வியாபாரி 15 ரூபாய்க்கு வாங்கிய பேனை ஒன்றை ஒரு வியாபாரி 15 ரூபாய்க்கு வாங்கிய பேனை ஒன்றை ஒரு வியாபாரி ஒருவர் 15 ரூபாய் 20 ரூபான்னு போட்டுக்கொள்ளுங்க. ஒரு வியாபாரி ஒருவர் 20 ரூபாய்க்கு வாங்கிய பேனை ஒன்றை ஒரு வியாபாரி ஒருவர் 20 ரூபாய்க்கு வாங்கிய பேனை ஒன்றை 20 ரூபாய்க்கு வாங்கிய பேனை ஒன்றை 30 ரூபாய்க்கு விற்றார். 20 ரூபாய்க்கு வாங்கிய பேனை ஒன்றை 30 ரூபாய்க்கு விற்றார். 20 ரூபாய்க்கு வாங்கிய பேனை ஒன்றை 30 ரூபாய்க்கு விற்றார். பேனை விற்பதால் பெறப்படும் லாப சதவீதத்தை காண்க. 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 எப்படி வரும்? ஒன்னாவது இலாபத்தை காணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து லாபம் இவ்வளவுன்னு காணணும். அப்ப இலாபம் சமன் விற்ற விலை சய வாங்கிய விலை. விற்ற விலை சய வாங்கிய விலை. சய வாங்கிய விலை. 30 ரூபாய் சய 20 ரூபாய். அப்ப 10 ரூபாய். ஆகவே லாப சதவீதம் சமன் 10 ரூபா வாங்கிய விலையின் மேல் லாபம் தர 100. வாங்கிய விலை 20 ரூபாய் மேல் லாபம் 10 ரூபாய் தர 100. அவ எவ்வளவு? 50 சதவீதம். சாரி, சதவீதம் ரூபான்னு போட்டு. அடுத்த கேள்வி எழுதுங்க. அடுத்த கேள்வி என்ன எழுதுங்க. ஒரு தச்சு தொழிலாளி ஒரு தச்சு தொழிலாளி ஒரு தச்சு தொழிலாளி ஒரு தச்சு தொழிலாளி
ஒரு தச்சு தொழிலாளி 4000 ரூபாயை செலவு செய்து தயாரித்த ஒரு மேசையை 4000 ரூபாயை செலவு செய்து தயாரித்த ஒரு மேசையை 4000 ரூபாவை செலவு செய்து தயாரித்த ஒரு மேசையை ஒரு தச்சு தொழிலாளி 4000 ரூபாவை செலவு செய்து தயாரித்த ஒரு மேசையை 5600 ரூபாய்க்கு விற்றதுடன் 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 ஒரு கொல்லன் 250 ரூபாவை செலவு செய்து 250 ரூபாவை செலவு செய்து 250 ரூபாவை செலவு செய்து 250 ரூபாவை செலவு செய்து தயாரித்த ஒரு கத்தியை 360 ரூபாய்க்கு விற்றார். 360 ரூபாய்க்கு விற்றார். 360 ரூபாய்க்கு விற்றார். 360 ரூபாய்க்கு விற்றார். ரூபாய்க்கு விற்றார். இவ்விரு சந்தர்ப்பங்களிலும் மிக லாபகரமான வியாபாரத்தில் ஈடுபட்டவர் யார் என தீர்மானிக்கும். இவ்விரு சந்தர்ப்பங்களிலும் மிக லாபகரமான வியாபாரத்தில் ஈடுபட்டவர் யார் என தீர்மானிக்க. செய்யுங்க பாப்போம். சார் மறு சொல்லலுமா? ஃபுல்லா சொல்லணுமா? இல்ல, இவ்விரு சந்தர்ப்பத்தில் மிக லாபகரமான வியாபாரத்தை மேற்கொண்டவர் யார் என தீர்மானிக்க. மிக லாபகரமான வியாபாரத்தை மேற்கொண்டவர் யார் என தீர்மானிக்க. முதலாவது ஆளுன்ற
லாபம் வந்து காணணும்னா என்ன செய்வோம்? லாப சதவீதம் விற்ற விலை சாரி வாங்கிய விலை எவ்வளவு? அதாவது அவற்றை இருக்கிற விலை வாங்கி ஓ 4000 ரூபா 4000 ரூபாய்க்கு லாபம் எவ்வளவு? 5600 செய்ய 4000 1600 தர 100. ஆகவே எங்களுக்கு எப்படி வரும்? 4000 மேல் 1600 தர 100. ஸோ இங்க 2 சைவர் இங்க 2 சைவர் கட் பண்ணலாம். இங்க ஒரு சைவர் இங்க ஒரு சைவர் கட் பண்ணலாம். 1 4 4 16 ஆக எவ்வளவு? 40 ரூபா 40 ரூபாயா? சதவீதம் சதவிகிதம். ஸோ அது மாதிரி மற்றவன்ற இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு? கொள்ளண்ட வந்து 250 ரூபாய்க்கு அவர்கிட்ட ஆரம்ப விலை வந்து 250 ரூபாய். அந்த 250 ரூபாய்க்கு அவருக்கு லாபம் எவ்வளவு? 360 செய்ய 250 தர 110 100. அப்ப 250 மேல் மேலே எவ்வளவு? 110 தர 100. இங்க ஒரு சைவர் இங்க ஒரு சைவர். இப்ப பாருங்க இந்த இடத்துல 11 நாங்க 25 சுருக்கேலுமா? 11 முடியாது தானே? இல்ல ஏலா அப்ப நாம என்ன செய்யலாம்டா 25 நாங்க 100 மடங்கா எழுதலாமா இல்லையா? 7 எப்படி எழுதலும்? 25 எத்தனை பெருக்கினா 100 வரும்? 4 பெருக்கினா அப்ப 100 வரும் கீழே 4 பெருக்கினா மேலே 4 பெருக்கினா இது நடக்குமா இந்த சமன்பாட்டுக்கு? 100 மேல் 44 100 மேல் 44 இங்கால ஒரு 100 இருக்கு. ஓ பெருக்கு இதுல ஒரு 100 இருக்கு. அப்ப இப்ப எங்களுக்கு வரப்போகுது 44 கீழ் 100 தர 100 எவ்வளவு? 100 கடும் 40 அப்ப 44 44 4 சதவீதம் 44%. அப்ப யாருக்கு வந்து அதிக லாபம்? லாப சதவீதம் யாருக்கு கூட? இந்த கொள்ளனுக்கு. கொள்ளனுக்கு எழுதி கொள்ளுங்க. அது வசனமா எழுதி கொள்ளணும் கடைசியில. லாப சதவீதம் கூடியவர், ஸோ அதிக லாபத்துக்கு விற்றவர் வந்து கொள்ள. அது வந்து லாபகரமான வியாபாரத்தில் ஈடுபட்டவர் கொள்ள. சார் இதுவும் வசனம் எழுதியத்தானே செய்யணும் ஓ ஓ ஓ எல்லாம் வசனம் எழுதி தான் செய்யணும். இதுல கடைசி வசனம் வந்து கட்டாயம் எழுதணும். இப்ப கேட்ட கேள்விக்குரிய வசனம் கட்டாயம் எழுதியிருக்கணும். லாபகரமான வியாபாரத்தில் ஈடுபட்டவர் கொள்ளன் ஆவார். சரி சார் ஓகே, நாம வந்து அடுத்த கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். என்னடா மற்ற வகுப்பு கிளாஸ் இருக்கு. இப்போ நாங்கள் அடுத்தது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ. நான் இப்போ என்ன தேங்க்யூ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் இப்போ இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ. குட் நைட். சார் ரைட் பாய்.